वक्रतुंड महाकाया सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा। शिवाय नमः। அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல வருடமாக அமைகிறது. உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியானவர் யாருன்னா குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவரும் கொஞ்சம் மே மாதம் 1ஆம் தேதி 6க்கு போயிடுறாருங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்கு இன்னொரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் தேவகுரு. அதே மாதிரி உங்களுடைய அசுர குருவாக இருப்பவர் 11ஆம் ஆதிக்கும் 6க்கும் அதிபதி அவர் சுக்கிர பகவான். அதனால தனுசு ராசிக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் மிக 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 முக்கியமான கிரகங்கள். இந்த வருடம் சுக்கிர பகவானினுடைய சாரம் ஆரம்பிக்கின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் பாவத்தில் ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி 4ஆம் பாவத்திலே தான் அவர் இந்த வருடத்தினுடைய பெயர்ச்சியை முடிக்கின்றார். சற்றேறக்குறைய 360 டிகிரி அவர் சுற்றி வருகிறார். இன்னொரு சிறப்பு, அதிகப்படியான இந்த வருடம் முழுவதுமே அவர் நேர்கதியிலே தான் சொல்லுகிறார். பொதுவாகவே தாரா கிரகங்கள் அப்படிங்கிறது 4 கிரகம், ராஜ கிரகங்கள் 2, சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரன், அவங்க எப்போதும் ஒரு நேர்கதியில் தான் போவாங்க. மற்ற தாரா கிரகங்கள் நேர்கதி, வக்ரகதி, சஞ்சாரம், அதிசஞ்சாரம் அப்படின்னு ஒவ்வொரு பிளானிட்டரி மோஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சீரான ஒழுங்குமுறை அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய வக்ரம் அப்படிங்கிறது இருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு அதிகமான நேர்கதியிலேயே தான் அவர் செல்லுகின்ற காரணத்தினாலே அவர் குரு பகவானை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் அவங்க வக்ரம் அடைகிறார். அவரும் நேர்கதியில் தான் போகிறார். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் வக்ரம் அடைவது அதிர்ஷ்டத்தை தரும். உங்களுக்கு சுக்கிர பகவானும் நல்ல இடத்துல போகின்றபடியினாலே இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு தரும்படியாக இருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் கடந்த ஒரு 2 வருஷமாக அந்த 7.5 சனி, அதுவும் 2ஆம் பாவத்தில் இருந்தார் இல்லையா, வாக்கு சனி, ஒரு சரியானபடி தொழில் வளர்ச்சி கிடையாது. பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த இடத்துல முடக்கம். எந்த இடத்துல முதலீடு செய்தோம் அதன் மூலமாக லாபங்கள் திரும்பி வராமல் இருப்பது. கிணத்தில் போட்ட கல்லாக எந்த சூழ்நிலையும் அப்படியே ஒரு ஏற்றம்ங்கிறதே இல்லாமல் அப்படியே தொய்வு நிலைங்கிறது இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்திற்கு சனி பகவானும் போன வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு போயிட்டார். அதுக்கு விமோச்சன சனி அப்படின்னு பேர். அதனால் உங்களுக்கு 7.5 சனி விமோச்சனம் ஆகி போச்சுங்க. இப்போ நல்ல இடத்திலே குறிப்பாக சொல்ல போனால் ராகு பகவானாக இருந்தாலும் சரி கேது பகவானும் 10ஆம் பாவத்திலே இருக்கிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. ஒரு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிகள், ஜீவனஸ்தானம் வலிமை பெறுதல், அதே மாதிரி ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கும் போதே இன்னொரு தொழிலும் செய்வது, அந்த தொழில் சார்ந்த இன்னொரு ஊடுபடியாக தொழில் செய்வது, உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை குறைப்பது, எல்லாமே உங்களுக்கு லாபம் தானே. நமக்கு தேவையற்ற செலவாயிட்டு இருக்கு, அந்த செலவை குறைச்சா உங்களுக்கு லாபம் தான். அப்படியானபடியான உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை குறைக்கும்படியான சூழ்நிலைகளையும் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருகிறார். மேலும் இந்த வருடம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ராசிநாதன் வக்ரகதியிலே 6ஆம் பாவத்திலே நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதத்திலே செல்லக்கூடிய சமயத்திலே உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். அதனால் இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். 6ல் குரு பகவான் இருந்து நல்ல பார்வையாக 12ஆம் பாவை, 2ஆம் பார்வை மற்றும் உங்களுக்கு 10ஆம் பாவம் ஆகிய பாவங்களை அவர் பார்க்கின்றாருங்க. குரு பகவானினுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தினால ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது. 7ஆம் பார்வையாக 12ஆம் பாவம் பார்வை பெறுகின்றபடியினாலே வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு நிதி வரவுகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறதும் நிவர்த்தி அடைந்து சொந்த வீடு, சொந்த வாகனங்கள் அமைப்பும், 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் போறார் இல்லைங்களா, அதனால கடன்பட்டு வீடு வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படுவதற்குமான சூழ்நிலைகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரத்தில் 6ல் இருக்கின்றபடினால தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும்.